சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட், இஃப் யூ ஆர் நாட் பேட் ஐ எம் நாட் யுவர் டேட். கன்றாவியா இருக்கு. எங்க பிடிச்சிங்க இது? லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். இந்த பொன்மொழியோட எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். பொன்மொழியில் கன்றாவி மொழி இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கு தான் நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க. நான் இப்போ எப்போ 1 மில்லியன் இருக்குதுன்ட்டு நான் ஆவலாக காத்திருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா இப்போ இப்படி ஒரு கன்றாவி பழமொழியை சொல்லிட்டு யார் சொன்னதுங்க இது? சார் தனுஷ் அவர்கள் சொன்னாலே உங்களுக்கு கன்றாவியே தான் தெரியும். ஏப்பா அப்படிலாம் இல்லைப்பா. ஏப்பா ஒழுங்கா பேசினா ஏன்பா கன்றாவியா இருக்குன்னு சொல்ல போகிறான்? சீன அறிஞரின் தத்துவங்களை போல நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன்னா அப்படி அது இல்லை என்றால் இல்லை என்று தானே சொல்ல வேண்டும். நீங்கள் தான் அப்படி சும்மா அவரை சாதாரண நினச்சிக்கிறீங்க. நேற்று முந்தின பிறந்தநாள் நிகழ்ச்சி நடந்துச்சு. அவர் போயஸ்கானில் அவர் வீட்டு முன்னாடி தலைவா வெளியே வா அப்படின்னு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லை சார், மிஸ் ஜெயலலிதாக்கும் ரஜினிகாந்துக்கு அப்புறமா அதிகமான கூட்டம் போயஸ் கார்டன்ல இவருக்கு தான் கூடுதான். ஆதவர்ஜுன் கூட அங்கே தான் ஆபீஸ் வச்சிருக்காரு. சொன்னா கூட்டத்தை கூட்டிடுவார். ஓகேவா? இல்லை, பொதுவாகவே அவங்க கூடுதல் நியூஸ் ஆகுறது இல்லை. இது போல் வெளியூரில் இருந்து ஆள் செட்டப் பண்ணி ஒரு 10 கேமராவை போட்டு அது எல்லாத்தையும் படம் பிடிச்சி பாலிமர் சேனலு புதிய தலைமுறை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு பேக்கேஜ் பேசி இதெல்லாம் நியூஸ் ஆக்குற டெக்னிக்கெல்லாம் பழைய காலத்து டெக்னிக்கு. புரியுதா? புதுசாக வந்து பண்ணுகிறது. இது சோஷியல் மீடியா யுகம். எல்லாத்தையும் எடுத்து டிஜிட்டலில் போட்டுருவாங்க. இதெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த சேட்டலைட் சேனல்களின் ஆதிக்கம் தொடங்கிய காலத்தில் நீங்கள் இந்த பேக்கேஜ் எல்லாம் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குதா என்று தோன்றும். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைத்தள யுகத்தில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்வதற்காக டெல்லி சென்றிருந்த சமயத்தில் அவர் உள்துறை அமைச்சரை பார்த்த சமயத்தில் 3 நாட்களுக்கு தேசிய ஊடகங்கள் வெறும் அண்ணாமலையை பற்றி கூவி கொண்டிருந்தது நினைவிருக்கிறதா இல்லையா? அண்ணாமலை தவிர எந்த நியூஸுமே இல்லை. 3 நாளைக்கு 15 கோடி. இப்போ இங்கே ஒரு 3 கோடி கொடுத்தா போதும். நியூஸ் 24x7க்குலாம் ஷக்கீலனுக்கு ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தோன்னா போதும். ஒரு நாள் ஃபுல்லாக வாசிப்பார். பாலிமலுக்கு ஒரு பேக்கேஜ், புதிய தலைமுறையில் சத்யநாராயணவுக்கு ஒரு பேக்கேஜ். இவ்வளோதானே? எண்ணம் போல் தான் வாழ்க்கை.